IPL 2024ஆம் ஆண்டு சீசனில் CSK தன்னுடைய முதல் போட்டியை விளையாடுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கின்றது. கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி விலகுகிறார். அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தோனிக்கு தற்போது 42 வயது ஆகிவிட்டதால் அடுத்த சீசனில் அவர் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனால் தாம் இருக்கும்போதே எதிர்காலத்திற்கான அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தோனி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். CSK அணியின் நட்சத்திர வீரரான ருத்துராஜ் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக விளங்கியிருக்கின்றார். இதனால் ருத்துராஜ் நல்ல தேர்வாக இருப்பார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். எனினும் இந்த பொறுப்புக்கு ஜடேஜா தான் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சீசனில் கேப்டனாக இருந்தபோது சொதப்பியதால் அவருக்கு இம்முறை வாய்ப்பு தரப்படவில்லை. தோனி கேப்டன் பதவியில் இருந்து விலகியிருப்பது CSK அணி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தோனி CSK அணியின் கேப்டனாக இருந்து வருகின்றார். இதுவரை 5 IPL கோப்பையை CSKவுக்கு தோனி பெற்றுக் கொடுத்துள்ளார். IPL தொடரில் கேப்டனாக 226 போட்டிகளில் தோனி விளையாடியிருக்கிறார். இதில் 133 வெற்றி, 91 போட்டிகளில் தோல்வி அடங்கும். இதனால் IPL 2024ஆம் ஆண்டு சீசனில் தோனி சாதாரண வீரராகத்தான் களத்தில் விளையாடுவார் என தெரிகின்றது. இதேபோல் தான் 2022ஆம் ஆண்டு CSK போட்டி தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜடேஜா CSK கேப்டனாக மாற்றியது. தற்போது அதேபோல் ஒரு முடிவை CSK எடுத்துள்ளது. இதனால் இனி டாஸ் போடும் போது மற்றும் ஆட்டம் முடிந்தவுடன் கேப்டனாக தோனி பேசுவதையும் இனி ரசிகர்களால் பார்க்க முடியாது. CSK அணியில் தோனிக்கு பயிற்சியாளர், மெண்டர் போன்ற முக்கிய பொறுப்பும் வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.